18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நீ இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமானவங்களை நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னேன் தானே. இதோ இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் கண்ணீர் விடுவதற்கும் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க இப்போ வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து துயரப்பட்டு என்ன செய்யறதுன்னு ஒரு வழியும் புரியாமல் திக்கற்று திணறி போய் கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி என்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டாங்க. அதை பற்றி உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். எத்தனையோ முறை நீ எவ்வளவோ பேருக்கு என்னென்னவோ உதவி செஞ்சிருந்தும் நீ கஷ்டப்படும் போது யாரும் உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உனக்கு உபத்திரவாவது செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதே மனிதர்கள் தான், இதே சொந்தக்காரவங்க தான் நீ கஷ்டப்படும் போது உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசி மட்டம் தட்டி புறம் பேசி குறை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தி நீ கண்ணீர் விடும்படி செய்தார்கள் அல்லவா? அதனால தான் இப்போது அதே தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வந்துட்டேன். அதாவது நீ பட்ட கஷ்டத்துக்கும் பல மடங்காக அவங்க இப்போ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வேற வழியே தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கத நீ பார்க்கத்தான் போற என் தங்கமே. இத்தனை நாள் அவங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சி வச்சு கண்ணீர் விட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அவங்க அனுபவிக்கிற கஷ்டமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் இந்த உலகத்துக்கே தெரிவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய புயலே வந்தாலும் நீ மனசை அமைதியாக வச்சுக்கோ. ஏன்னா இந்த கருப்பசாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உன்னை மூழ்க விட்டுடுவேனா என்ன? எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது உன்னை விட்டு விலகி போகிறதுக்கான விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் வேஷம் போடுறவனை நல்லவன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையாக இருக்கிற ஒன்றை தான் ஏமாளி கோமாளி பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. உலகம் 1000 சொன்னாலும் நீ எதையுமே காதில் வாங்கிக்காத. ஒருத்தர் பொய்யானவர் ஏமாத்துக்காரர் தான்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள மாற்றுறதுக்கு நீ முயற்சி செய்யாத. ஏன்னா உன்னை யாராலும் மாற்றவோ திருத்தவோ முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேணும்னா நீ உன்னை மாற்றிக்கிட்டு அவங்க கூட பழகிறத விட்டுட்டு விலகி போகலாம் அல்லவா? எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்காது. இந்த கருப்பசாமி காவல் தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னது போலதான் இத்தனை நாளாக உனக்கு பிரச்சனையை கொடுத்தவனும் தொந்தரவு செஞ்சவனும் தொல்லை கொடுத்தவனும் கஷ்டப்படுத்தியவனும் உன்னை கலங்கடிச்சவனும் இப்போ கலங்கி போய் நிற்க போகிறாங்க. இருளில் தானே விளக்கு பிரகாசிக்கும். அதே போல உன் வாழ்க்கையில் வந்த இருட்டையெல்லாம் விளக்கேற்றி நான் சரி செஞ்சுட்டேன். உனக்கு பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாம் உன் கண்ணெதிரிலேயே கஷ்டப்படுறதையும் நீ பார்க்க போகிற. எப்போவுமே பிரச்சனையோ கஷ்டமோ அதை பெருசாக நினச்சி வருத்தப்படாமல் மனசை பக்குவப்படுத்தி அமைதியாக இரு. என்னடா இது என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு வாழ்க்கையை பழிக்காதே. வாழ்க்கை தான் உனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் உன்னை நோக்கி வராது. அதுவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தீன்னா எல்லா பிரச்சனைகளும் கூட உன் விட்டு விலகி போயிடும். நீ தனிமையில் இருக்கும்போது தான் பிரச்சனைகள் எதுக்காக வந்தது, யார் மூலமாக வந்ததுன்னு யோசிக்க முடியும். அதனால தான் உனக்கு தனிமை கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை பற்றி யோசித்து அதுக்கு காரணமானவங்களை விட்டு விலகி நில்லுன்னு சொல்கிறேன். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே மௌனமாக அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் தானாக விலகி போய் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லவே. நீ பிரார்த்தனைகளை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீனா எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்க முடியும். உனக்கு எது தேவைன்னு தெரியாமலேயே நீ தேடிக்கிட்டு இருந்தீனா நான் உனக்கு எதைன்னு கொடுக்கறது? முதல்ல உனக்கு எது தேவை, எது உனக்கு பிடிக்கும், எது உன் வாழ்க்கைக்கு அவசியம்னு நல்லா முடிவெடுத்துட்டு அப்புறமா அதை அடைவதற்கான முயற்சிகளை செய். உன்னுடைய தேடல் தான் உன் இலக்கை அடைய வைக்கும். உனக்குன்னு ஒரு உயர்ந்த இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை ஆரம்பி. உன் எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. எப்போதுமே மற்றவங்களுக்கு நன்மையவே நினச்சி நல்ல ஆறுதலான வார்த்தைகளையே பேசு. உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாத அளவுக்கு இந்த கருப்பசாமி உன்னை பத்திரமாக பாதுகாக்கிறேன். இதையும் தாண்டி உன்னை விட்டு ஒரு சில விஷயங்களோ அல்லது ஒரு சில மனிதர்களோ உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க உனக்கானது அவங்க இல்லை கடை,
அது உனக்கான விஷயமும் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்கள். அவங்க உன் கூட இருந்தா உனக்கு நல்லது நடக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. மனசுல பயம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சுன்னா உடம்புல 1000 வியாதிகள் வந்துடும். அதனால தான் எப்போதுமே எதுக்குமே பயப்படாம முழு பக்தியையும் என் மேல செலுத்தினா எல்லா தொந்தரவுகளையும் நீக்கி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில கொடுத்துடுவேன்னு சொல்றேன். வெற்றிங்கிறது அதிர்ஷ்டவசமாக கிடைப்பது கிடையாது. எப்பவுமே நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது விடாமுயற்சியோட வேலை செய்யும் போதுதான் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். நீ எது வேணும்னு என்ற தேடி வந்தியோ அதையே நான் உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. வாழ்க்கைங்கிறது மிதிவண்டி ஓட்டுறது போலதான். மிதிவண்டி ஓட்டும்போது இங்கும் அங்கும் கீழே விழுந்துடாம வளைஞ்சிடாம சமநிலையோட நீ ஓட்டுனாதானே கீழே விழுகாம இருக்க முடியும். அதே போலதான் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாம நேர்மையா நியாயமா சரியான முறையில வாழணும். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலிதான். ஆனா எல்லாருமே எப்போதுமே இன்பமாய் இருக்க முடியாது தானே. துன்பம் வரும்போது அதை சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கிறவன் தான் அறிவாளி. உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியா சரியா நினைக்கிறது போலவே நடந்துடும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதை நடத்தி உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாத்துறேன். அது வரைக்கும் கஷ்டம் கவலை பிரச்சனை எது இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கையில நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என் தங்கமே. இந்த கருப்பசாமியை நம்பி வந்த உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே நோய் நொடி பகை எதிரி எல்லாரும் ஒளிஞ்சு போய் நீ நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைச்சு மகிழ்வான சுக வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன். நல்ல வாழ்க்கையை நீ வாழும்படி பொண்ணும் பொருளும் காசு பணமும் எல்லாமே உனக்கு வந்து சேரப்போகுது. அது மட்டுமல்ல, நீ தேடுற விஷயங்களையும் உன் இஷ்டப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரியே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து நான் கொடுத்துட்றேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. இந்த கருப்பசாமி உனக்கு உதவியாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நானே உனக்கு துணையா இருந்து நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுத்துட்றேன். நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களுக்கு தான் நல்ல குணங்களையும் கொடுப்பேன், சோதனைகளையும் கொடுப்பேன். நல்ல குணங்களை முதல்ல பரிசா கொடுப்பேன். அதுக்கு பிறகு சோதனைகளை கொடுத்து அவங்க நல்ல குணத்தை தாண்டி வர்றாங்களா அல்லது தப்பு செய்கிறாங்களான்னு சோதிப்பேன். நீ எவ்வளவு கஷ்டம் சோதனை வந்த போதும் நல்ல குணங்களையே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழும்போது அப்புறம் என்ன, உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொடுத்துடுவேன் என் தங்கமே. எப்போதுமே உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் புத்தியை சரியாக பயன்படுத்து. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும்னு புரிஞ்சு வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கையில் நீ எதை பார்த்தும் கவலைப்படவே மாட்ட. நிச்சயமா நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன்னை தோக்கடிக்கிறதுக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே பிறக்கவில்லை என் செல்லமே. அதை தாண்டி நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டினா அது முடிவு கிடையாது. நீ ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முறை உனக்கு நானே தோல்வியை கொடுத்துருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்திற்கு உன்னை தயார்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு. எப்போதுமே உன் மனசில் சோர்வே வராமல் நீ இருந்தீனா எல்லா வகையிலும் நான் உன்னை காப்பாற்றிடுவேன். நீ சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ கூடாது. நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். யாராவது உன்கிட்ட வந்து நீலாம் எனக்கு சரிக்கு சமமாக நின்று பேச தகுதி இல்லாத ஆள்னு சொன்னாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு, ஆமாம் நான் உனக்கு சமம் கிடையாது, ஏன்னா உன்னை விட ஒருபடி மேலே, மனசுலையும் குணத்துலையும் நல்ல செயல்கள்லையும் உன்னை விட ஒருபடி மேலேன்னு தைரியமாக சொல்லு. ஏன்னா உன்னுடைய பக்தியிலும் கூட நீ மற்றவங்களை விட ஒருபடி மேலே தான் இருக்க. அதனால தானே உனக்கு துணையாக நானே இருந்து நீ நினச்சது எல்லாத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக வந்திருக்கேன். எந்த இடத்துல உன்னை குப்பையாக நினச்சி தூக்கி போட்டாங்களோ அதே இடத்துல உன்னை வைரம் போல ஜொலிக்க வைப்பேன். உனக்கான காலம் சீக்கிரமே வரும். நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும், அதுவும் இந்த கருப்பன் மேலே நம்பிக்கை வச்சு நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் முடியாததையும் உனக்கு முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். நீ செய்யும் செயல்களிலும் உனக்கான காரியங்களிலும் எல்லாத்துலேயுமே நீ தான் ஜெயிப்ப.
உன்னை விட்டு போனது எல்லாமே சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன். நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைப்பதற்காக தானே நான் இருக்கேன். என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் ஒருபோதுமே நிற்கதியாக விட்டுட மாட்டேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்.